ஹலோ விஜி, நான் அவங்க அம்மா இருக்காங்களா அங்க மேல் வீட்ல இருந்து பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா என்ன தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அச்சோ, அப்படிங்களா? நான் உங்களுக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சு படுக்க வச்சிருக்கேன். நீங்க வந்து ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போயிருங்க, அவங்க இன்னும் முடியாம தான் இருக்காங்க. சரிம்மா, நான் வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துங்க வர. சரி, வாங்க வாங்க. சரிம்மா. அம்மா இப்ப உங்க பொண்ணுக்கு போன் அடிச்சிருக்காங்க, பெரிய பொண்ணு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க படுத்துக்கோங்கம்மா. அம்மா, என்னம்மா செய்து? என்னாச்சு? விஜி, என்னன்னு தெரியல, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தண்ணி தெளிச்சு வச்சிருக்கேன், நீங்க ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போயிருங்க. சரி அம்மா, எழுந்துச்சு ஹாஸ்பிடல் கொண்டு வா. ஆமா, பாத்துக்கோங்க விஜி, நான் வரேன். ஏன் எழுந்துச்சு வா, போங்க. டக்குனு வாமா. பிள்ளைங்க வேற விட்டு வந்துட்டா போகணும், வேற வா. நீ ஆட்டோ போன் பண்றேன், ஆட்டோல போயிடுவோம். உட்காருமா. ஹலோ ஹலோ. லலிதா, அம்மா ரொம்ப உடம்பு முடியல. அப்படியாக்கா? நீ வீட்டுக்கு வாங்க, மத்த வீட்டுக்கு பேசிப்போம். வீட்டுக்கு போக முதல்ல. சரிக்கா சரிக்கா, நான் வரக்க உடனே. சரி லலிதா. தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரை போட்டு படுமா. அக்கா அம்மாக்கு என்ன ஆச்சு? அம்மா கூட உடம்பு முடியல, மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்களா? சரிக்கா, லலிதா ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போனேன். சரிக்கா, பெட்ல சேர்க்க சொல்லிருக்காங்க. சரிக்கா, அப்ப நீங்களே இருந்து பாத்துக்கோங்க ஹாஸ்பிடல்ல. ஐயோ, என்னால பாக்க முடியாது லலிதா. நான் எப்படிக்கா பாத்துக்குவேன்? நான் எப்படிக்கா பாத்துப்பேன்? பச்சை பிள்ளைய வச்சிருக்கக்குள்ள எப்படிக்கா பாத்துக்க முடியும்? கையிலே வச்சுட்டு எங்க வேணாலும் வச்சுக்காண்டி, நான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய வச்சிருக்கேன். கையிலே வச்சுக்கலாம், கீழே கொஞ்ச நேரம் விட முடியாது. இன்ஃபெக்ஷன் ஆகும்ல அங்க ஹாஸ்பிட்டல் வச்சுட்டா. எதுனாலும் கீழே கிடக்கிறத எடுத்து வாயில வைக்கலாம். அவங்க பக்கத்துல வச்சு நீ பாத்துக்கலாம். ஆனா நான் ஸ்கூல் இப்பவே நான் விட்டு தாண்டி வந்திருக்கேன். யாரும் அழைச்சிட்டு வருவா என்னன்னே தெரியல. பெரிய பிள்ளைங்க தானே, அங்க பெரிய பிள்ளைங்க ஆடி பாத்துக்கலாம். ஆடி இருக்காங்க பாருமா, அதை சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாமா. இத வச்சு பாத்துக்கலாம். அதமா பாத்துக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அக்கா என் கூட தான் போட்டி போடுறா. அவளே பாத்துக்கலாம். நான் என்னக்கா போட்டி எனக்கு இந்த மாதிரி பிள்ளை இருந்தா நான் அம்மா கூட நான் பாத்து பண்ணி எனக்கு ஸ்கூல் எப்படிக்கா அந்த பேங்க் கொஞ்சம் நேரம் நட முடியல, போட முடியாது தெரியுமா? வாங்கவுமா. என்ன சொன்னாங்க அம்மாக்கு? அம்மா தான் கொஞ்சம் பெட்ல சேர்க்க சொல்லிருக்காங்க. அந்த உப்பு அதிகமாயிடுச்சு, உப்பு நீரு. அப்படியா? பெட்ல சேர்த்த வேண்டியதானே? பெட்ல சேர்க்கலாம். எனக்கு இருந்து பாக்க முடியாது. பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூல் போய் எக்ஸாம் வேற நடக்குது. இவளை பாக்க சொன்னா வச்சிருக்கா. நீங்களே சொல்லுங்க, எப்படிக்கா ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்து? சின்ன பிள்ளையா இருந்தாலும் இதை வச்சு பாக்கலாம். என்னால முடியுமா சொல்லுங்க? நான் ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்காங்க. இல்லன்னா அன்னிட்ட விட்டுருவோம் மாதிரி. அன்னிட்டு தாக்க விடணும். பெத்த பிள்ளைங்க நீங்களே பாக்க மாட்டீங்க, அடுத்த வீட்டுல இருந்து வந்து அவ பாத்துட்டு வரலாமா அம்மாவை? நல்லா என்னமா பேசுறீங்க நீங்க? உங்களை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு இப்படி இருந்தா அவங்களால தாங்கிருக்க முடியுமா? நீங்க இப்ப எப்படி உங்க பிள்ளைங்க துடிக்கிற மாதிரி தானே அவங்க துடிச்சிருப்பாங்க. நீங்க என்னன்னா அம்மாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல சொல்லிட்டு இருக்கீங்க. பெத்த தாய் தாமா என்னைக்கு முக்கியம். தாய் இருக்கும் போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அந்த அருமை தெரியும். பொத்தேல இருக்காங்க வயசான காலத்துல, யாரும் பார்க்கதான் ஆள் இல்ல. உடம்பு சரியில்லாத போது கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்க தான் பாருங்கம்மா. 2 பேரும் பாத்து போண்டி. சரிக்கா, சொல்ற மாதிரி நமக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம அம்மா நினைக்க மாட்டோம்டி.